வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. டைரக்ஷன் கொஷின் நம்பர் 64 to 68. வழிமுறை வினாயன் 64 முதல் 68 வரை. Read the given information and answer the questions. 5 friends A, B, C, D, E are standing in a row facing same direction. In a position of A, B, C, D, E are not necessary in the same order. B is between A and E. C is immediate right to E. D is immediate left to A. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். A, B, C, D, E என்ற 5 நண்பர்கள் ஒரே திசையை நோக்கி நிற்கிறார்கள். அவர்கள் A, B, C, D, E என்ற வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. A மற்றும் Eக்கு நடுவில் B உள்ளார். C என்பவர் E இன் வலதுபுறத்தில் உள்ளார். D என்பவர் A இன் இடதுபுறத்தில் உள்ளார். ஸோ கிவன் கண்டிஷன்ஸ் படி நான் இப்போ ஒரு ரோ போட்டுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு ரோ போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், மொத்தமாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ABCDE. There are 5 friends are standing in a row and facing same directions. So they are standing in this row and facing the same directions. If I am putting the direction like this, okay, so இது போல் இந்த போல் நார்த்தை நோக்கி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதை போல் நிற்கிறாங்க. ஓகே, 5 பொசிஷன்ஸ் நான் போட்டேன். ஓகே, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் பாருங்க, அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் ABCDE அப்படிங்கிற வரிசையிலேயே நிற்கணும் அவசியம் இல்லை. there is no necessary that ABCD are ஸ்டாண்டிங் இன் த சேம் பொசிஷன், அதாவது அவங்க சேம் ஆர்டரில் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், B is between A and E அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ பிங்கிறவர் எங்கெங்க இருக்காருன்னா ஏவுக்கும் ஈவுக்கும் நடுவில் இருக்காராம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், C இஸ் இமீடியட் ரைட் டு E அப்படிங்கிறாங்க. பாருங்க, இப்போ சப்போஸ் நான் இங்கே E அப்படின்னு எடுத்துட்டேன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் படி C இஸ் இமீடியட் ரைட் டு E. தட் இஸ் C என்பவர் E இன் வலதுபுறத்தில் உள்ளார். பாருங்க, எப்படி பார்த்தாலும் ரோல இதுதான் லெஃப்ட் பிளேஸ், இதுதான் ரைட் பிளேஸ் தெரியும். ஸோ இது வலதுபுறம், இது வந்து இடதுபுறம், இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எப்படி பிரித்து பார்த்தோம்னா இதுதான் வந்து வலதுபுறமாக இருக்கும், இது வந்து இடதுபுறமாக இருக்கும். அப்போ C இமீடியட் ரைட் டு Eனா, ஸோ Eக்கு C எங்கே இருக்காருன்னா இமீடியட் ரைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, D இஸ் இமீடியட் லெஃப்ட் டு A. ஓகே, D என்பவர் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு லெஃப்ட் சைடு இருக்காராம். இப்போ நம்ம வந்து A இங்கே இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ இவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஸோ அப்போ கட்டாயமாக இங்கே தான் D இருந்திருப்பார். பாருங்க, ஃபர்ஸ்ட் B இஸ் பிட்வீன் A அண்ட் E. ஸோ இங்கே பாருங்க, Bங்கிற ஆள் வந்து யாருக்கு நடுவில் இருக்காங்க? ஸோ Eங்கிற நபருக்கும் ஏங்கிற நபருக்கும் இடையில இருக்காரு. கரெக்ட். நெக்ஸ்ட், C இஸ் இமிடியட் ரைட் டு E. ஸோ Cங்கிறவர் ஈயோடைய ரைட் சைடில் இருக்காரு அண்ட் Dங்கிறவர் ஏவுடைய லெஃப்ட் சைடில் இருக்காரு. ஓகே, ஸோ எல்லாருமே கரெக்டான பொசிஷனில் தான் நின்றுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே போட்டிருக்க இந்த வரிசையை தான் நான் கீழே இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 64. The order of standing position is, ஐவரின் நிற்கும் வரிசைன்னு கேட்குறாங்க. ஸோ 5 பேர் என்ன வரிசையில் நிற்கிறாங்களாம்? DABEC. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் DABEC. ஓகே, இப்போ 65th கொஸ்டின் பாருங்க. Who is left of D? Dக்கு இடப்புறம் உள்ளவர் யார்? ஸோ நமக்கு தெரியும் this is the left side and this is the right side. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து இடப்புறம், இது வந்து வலப்புறம். ஓகே, அவங்க கேட்குறது Dக்கு இடப்புறம். Dக்கு இடப்புறம் யாருமே இல்லைங்க. அப்போ to none, எவரும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 66. Who is right of D? ஓகே, அதே இப்போ Dக்கு இங்கே பாருங்க, D இங்கே இருக்காரா? Dக்கு ரைட் சைடு. ஸோ ரைட் சைடுனா இது தானே, ரைட் சைடு யார் இருக்காங்க? ஸோ A தான் இருக்காரு. ஸோ our ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் A. கொஸ்டின் நம்பர் 67. Who is left of C? Cக்கு இடப்புறம் உள்ளவர் யார்? பாருங்க, C. இது C. ஓகே, C இங்கே இருக்காரு. ஸோ லெஃப்ட் சைடுங்கிறது இது, ரைட் சைடுங்கிறது இது. ஓகே, அதாவது இடதுபுறம், இது வந்து வலதுபுறம். ஓகே, யார் இருக்காங்க பாருங்க. ஸோ Cக்கு லெஃப்ட் யார் இருக்காங்க? E தான். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் 3E. 68th கொஸ்டின். Who is standing in the middle? நடுவில் நின்று கொண்டிருப்பவர் யார்? ஸோ சென்டரில் யார் நிற்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ B தான் சென்டரில் நிற்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1B. கொஸ்டின் நம்பர் 69. The number of triangles in the following figure is, கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ முக்கோணத்தை ஒவ்வொன்றுக்குமே
1 2 3ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ 1 2 3 4. ஸோ 1 இதில் பாருங்கள், இப்போ இந்த 1 அப்படிங்கிறது ஒரு முக்கோணத்தை தானே குறிக்குது. ஸோ பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும். அதே போல் 2 ஒரு முக்கோணத்தை தான் குறிக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் 1 2 3 4 4 முக்கோணத்துக்கு பேர் கொடுத்துட்டேன். அப்போ மொத்தமாக 4 இருக்கா? ரைட். அடுத்தது பாருங்கள். ஸோ இதை வந்து நான் இப்போ அழிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த மாதிரியான ஷேப் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து இது ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துது அல்லவா? ஸோ அப்போ 1, 2 ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரியே 2, 3யும் ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்தும். பாருங்க அதை. இதை போல தெரியுதா? அப்போ 2, 3 ஆல்சோ ப்ரொடியூசிங் அ ட்ரையாங்கிள். அண்ட் 3, 4, 4, 1 இது எல்லாமே சேர்ந்து totally 4 triangles it is forming. So totally 8 triangles we are getting. So our answer will be option number 1, 8. Question number 70. The number of squares in the following figure is. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை. ஓகே, ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நான் போட்ட ஃபிகர், அதே போல் இதுவும் நான் போட்ட ஃபிகர் தான். ஓகே ரைட். இப்போ இந்த ஃபிகரில் வந்து எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சதுரத்தை நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே தெரியுதா? இப்போ இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த பிளாக்காக இருக்கு இல்லையா? இப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ளே போட்டிருக்கேன்ல இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த பிங்க் கலர் ஸ்கொயரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இது மட்டும் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க இல்லையா? 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 பிரிவாக இப்படி பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ நான் 4 பிரிவாக பிரிச்சிட்டேன். இது ஒவ்வொன்றுக்கும் நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4. பாருங்கள், இப்போ இது நான் எதை சொல்கிறேன்னா, அது பாருங்கள், இங்கேருந்து இப்படி இருக்கு இல்லையா? இந்த ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் சர்க்கிள் இங்கேருந்து இப்படி இருக்கிறது. ஓகே ரைட். அடுத்தது இங்கே நடுவில் இந்த 2 கோடு இருக்கு இல்லையா? இதை தான் நான் இங்கே போட்டு இப்படி பிரிச்சிருக்கேன். பிரிச்சுட்டு அது ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அதுவும் ஒரு ஸ்கொயர் தான். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தமாக இங்கே 4 ஸ்கொயரு இன்னர் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய சதுரம் ஒன்று இருக்குது. அப்போ பெரிய சதுரம் ஒன்று பார்த்தீங்கன்னா அது எது எல்லாம் சேர்ந்தது? 1 2 3 4 4ஐயும் சேர்த்து தான் ஒரு பெரிய சதுரம். ஓகே, அது இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த ஸ்கொயர் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கவுண்டிங் தானே. அப்போ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கவுண்டிங். ஸோ எல்லாம் சேர்த்து நம்மக்கிட்ட மொத்தம் 6 ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்மளுடைய விடை 4th option 6. Question number 71. A die is thrown to 2 times and its 2 different positions are given below. Identify the number of face opposite to 3. ஒரு பகடை 2 முறை உருட்டப்பட்டதில் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 3 என குறியிடப்பட்டுள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண்ணை கண்டறியவும். ஸோ 3க்கு ஆப்போசிட்ல இருக்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் இப்போ பாருங்க, ஒரு பகடையோட 2 different positions are given in this figures. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க இந்த மாதிரி 2 பகடையோடைய இருவேறு நிலைகள் கொடுக்கப்பட்டிருந்தா நீங்க கிளாக் வைஸ்ல எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இப்படி கிளாக் வைஸ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 பக்கமும் 3 இருக்கிறதுனால நம்ம 3 வந்து ஜென்ரலாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3. ஓகே, 3க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? 5. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? 4. ஸோ போட்டுக்கோங்க. அதே போல் இங்கேயும் பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 3. ஓகே, 3 போட்டாச்சு. அப்புறம் இந்த பகடையில் இங்கே என்ன இருக்கு? 6. 6. அடுத்தது என்ன இருக்கு? 2. ஓகே, பாருங்க, இப்போ ஒரு பகடையில் என்னென்னலாம் ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும்? 1 2 3 4 5 6 இருக்கணும். பாருங்க, இதில் 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. அதே போல் 1 வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 3க்கு எதிரான முகம் 3ஆவே இருக்காது. ஸோ இப்போ இங்கே 3 இருக்குதுன்னா கீழே இங்கே 3 வந்திருக்காது. 3க்கு பதிலாக என்ன வந்திருக்கலாம்? 1 வந்திருக்கலாம். ஸோ அப்போ இங்கே பாருங்க, 3க்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா 1. அவங்க கேட்குற கொஸ்டினும் அதுதான். ஸோ த ஆப்போசிட் ஃபேஸ் ஆஃப் 3 தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் 2 1. Question number 72. The mirror image of 4S is. 4S என்பதன் கண்ணாடி பிம்பம். ஸோ நான் இப்போ ஒரு மிரர் ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ஓகே, மிரர் ஃப்ரேம் போட்டுட்டு இப்போ 4S அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஓகே, 4S பாருங்க, அதில் இருக்கிற மாதிரி எழுதுனா இப்படி எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ என்னுடைய மிரர் இமேஜ்னா என்னது? இடவெள மாற்றமாக தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம? ஸோ ஒரு கோடு இருக்குது. ஸோ நான் கோடு போட்டுக்கிறேன். அண்ட் இது இங்கேருந்து இப்படி போணுச்சு இல்லையா? அப்போ இது என்ன ஆகணும்? இங்கேருந்து இப்படி போகணும். ஓகே, அடுத்தது பாருங்க, எஸ் இருக்கு இல்லையா? எஸ் வந்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே போடும்போது இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி போகணும். ஸோ
ஸோ இந்த போல அமைப்பு எங்கே இருக்குன்னு பாருங்க. இதில் எல்லாத்துலேயுமே அந்த எஸ் உல்ட்டாவாக வந்தது இந்த 2 இடத்துல தான். ஓகே, அப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா S4 இப்படி வந்துருச்சு, இதில் S4 ஆஸ் யூஷுவல் 4 இங்கே வந்துருச்சு. பட் இதில் எதுவுமே ஆப்ஷன் இல்லை. இட் இஸ் நோ ஆப்ஷன். கொஷின் நம்பர் 73. த மிரர் இமேஜ் ஆஃப், இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் கண்ணாடி பிம்பம் அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ தெரியும் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரேம் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மிரரோட ஃப்ரேம் போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சதுரம் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அப்போ அந்த சதுரம் அப்படியே தான் வந்திருக்கும். ஓகே, ரைட். ஓகே, நடுவில் இருக்கிற வட்டம் கூட அதே மாற்றம் இல்லாமல் தான் வந்திருக்கும். ஓகே, வட்டமும் போட்டாச்சு. பட் நம்ம என்ன சொன்னோம், ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது என்ன ஆகும்னா, இந்த டைரெக்ஷனில் வருது அப்படின்னா, இந்த ஆரோ மார்க், அதாவது இந்த ஆரோ மார்க் இப்படி இருக்கா, ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே இப்படி மாறிடும். அண்ட் இந்த கோடு அப்படியே தான் இருக்கும், கோட்டில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது நம்மளுடைய ஆப்ஷன் 4 இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 74. த வாட்டர் இமேஜ் ஆஃப் 2L இஸ், 2L என்பதன் நீரியல் பிம்பம். வாட்டர் இமேஜ் கேட்குறாங்க. வாட்டர் இமேஜுங்கிறது எப்பயுமே டாப் டு பாட்டம் தான் இருக்கும், டாப் டு பாட்டம் தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து இடவெள மாற்றம்லாம் இருக்காது. ஜஸ்ட் லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் போகாது, ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட், அப்படியெல்லாம் போகாது. ஜஸ்ட் டாப்பில் இருக்கிறது கீழே பாட்டம்க்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் படியே நம்ம எடுக்கலாம். 2L பாருங்கள், இங்கே டாப்பில் இங்கே இது இருக்குது. ஸோ அது அந்த 1 அப்படியே நான் கீழே இருந்து போட்டுக்கிறேன். ஓகே, அப்புறம் இது வந்து இங்கே பாருங்க, இது வந்து எந்த டைரக்ஷனில் போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த பக்கம் மாறுமா அப்படின்னு, இந்த டைரக்ஷனில் மாறுமானா மாறாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் சொன்னேன், இடவெள மாற்றம் இருக்காது. ஜஸ்ட் டாப்பில் இருக்கிறது கீழே வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, இதில் பாருங்க, இது டாப்பில் இந்த பெண்ட் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கேயும் என்ன ஆகும்னா, அந்த டாப்ல இருந்து இந்த பெண்ட் இப்படி ஆகும். ஓகே, ஸோ எந்த பக்கம் நோக்கி போகுது இது, ஸோ நம்மளுடைய ரைட் சைடு நோக்கி போகுது. ஸோ பாருங்க, ரைட் சைடை நோக்கி தான் போகுது. இது லெஃப்ட் சைடு இல்லையா. ஓகே, ஸோ இது ரைட் சைடை நோக்கி போகிறனால நம்ம கீழேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா தெரியுதா. ஸோ நான் உங்களுக்கு ஆரோ மார்க்கும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 2 வந்து இப்படி போகுது இல்லையா. அப்போ அதே போல் தான் கீழே இப்படி ஆரம்பிக்கணும். ஏன்னா இது ரைட் சைடு தான் போகணும்னு நான் சொன்னேன். ஸோ ரைட் சைடு போகணும்னா இது இங்கேருந்து இப்படி தான் போகணும், போயிட்டு அப்புறம் இப்படி வந்துட்டு அப்புறம் இப்படி வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு, அதாவது 2 வந்து இப்படி உல்டாவாக வந்து இப்படி வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது, 4th ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 75. த வாட்டர் இமேஜ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் இஸ், பின்வரும் படத்தின் நீரியல் பிம்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு படம் கொடுத்துட்டாங்க, அந்த படத்தில் எப்படி நீரியல் பிம்பம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாருங்க. ஸோ நான் சொன்னேன், நீரியல் பிம்பம் வாட்டர் இமேஜ்னாலே டாப் டு பாட்டம், அதாவது டாப்ல இருக்கிறது பாட்டம்ல வரணும். பட் லெஃப்ட் ரைட்டு சேஞ்சஸே இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வந்து சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை நான் இப்படியே இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க, அதாவது தண்ணியோட ஃப்ரேம். ஓகே, இப்போ பாருங்க, மேலே இருக்கிறது என்னது, இது தானே, டாப்ல இருக்கிறது இது தானே. ஸோ இப்போ அது அப்படியே கீழே இங்கே வரும். ஓகே, ரைட், இப்படி வந்துருச்சு. அடுத்தது இந்த கோடு, அந்த கோடில் எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே போட்டாச்சு. ஓகே, அடுத்தது பாருங்க, ஸோ இது இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பக்கம் போயிருக்கு. அப்போ இது இப்படி வரும், இது இப்படி இப்படி இருக்கு இல்லையா, அப்போ இது இப்படி வரும். அதாவது ஏன்னா, ஸோ இங்கே பாருங்க, பாட்டம் டு டாப் இருக்கிறது இப்போ நம்ம டாப் டு பாட்டமாக மாற்றிட்டோம். அதே போல் இங்கே டாப் டு பாட்டம் போயிருக்கிறத நம்ம பாட்டம் டு டாப்பாக இப்படி போடணும். ஸோ அதான் இப்படி போட்டிருக்கேன். அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே என்னது, இங்கே டாப்பில் இது இருக்குது இல்லையா, இது டாப் டு பாட்டம் இருக்குது சரிங்களா, டாப் டு பாட்டம். அப்போ அது எப்படி இருக்கணும், இங்கே பாட்டம் டு டாப்பாக இங்கே வந்துடணும், பாட்டம் டு டாப்பாக இங்கே வந்துடும். அடுத்தது இங்கேருந்து இது பாட்டம் டு டாப்பாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இந்த ரீஜன்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து இப்போ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஃபிகர் தான் இருக்கும். இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளுடைய ஆன்சர். டைரக்ஷன் கொஷின் நம்பர் 76 to 80. வழிமுறை வினா எண் 76 முதல் 80 வரை. ஃபைண்ட் த ஃபிகர் விச் இஸ் நாட் மேட்சிங் வித் அதர்ஸ். கொடுக்கப்பட்ட 4 படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ கொஷின் நம்பர் 76, அதில் பாருங்கள், ஒரு 4 படங்கள் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 அப்படின்ட்டு. இதில் எது வேறுபட்டு இருக்கு, எது மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகம், அப்புறம் ஒரு சரிவகம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் சர்க்கிள், ஆஃப்டர் தட் the rectangle and it is a trapezium and one triangle is there. But what is the difference
என்ன டிஃப்ரெண்ட் இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த லைனிங் பாருங்க, இந்த கிரிட் வந்திருக்கு இல்லையா, லைனுடைய அமைப்பு, அதில் தான் சேஞ்சஸ் இருக்குது பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நோக்கி இந்த டைரக்ஷனில் போகுது, இங்கேயும் பாருங்க இந்த டைரக்ஷனில் தான் போகுது. ஓகே, இங்கே கூட இந்த டைரக்ஷனில் தான் போகுது, பட் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் வருது. ஸோ இதுதான் நமக்கு வித்தியாசமாக தெரியுது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 77. 4 ஃபிகர்ஸ்லையுமே வந்து ட்ரையாங்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் திஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸ் ஒன்லி. பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் தட் ட்ரையாங்கிள்ஸ் பாருங்க. இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, என்ன தெரியுது? ஸோ இது பாருங்க, இது அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அதாவது குறுங்கோணமாக இருக்குது, மூணுமே குறுங்கோணம். ஸோ அப்போ இது வந்து குறுங்கோணம், முக்கோணம். ஓகே, நெக்ஸ்ட் அதாவது தட் இஸ் அக்யூட் ஆங்கிள். ஓகே, இங்கே பாருங்க, இதுவும் பாருங்க குறுங்கோணம், குறுங்கோணம், குறுங்கோணம். ஸோ இதுவும் குறுங்கோணம் தான், தட் இஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் குறுங்கோணம், 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 தட் இஸ் 90 டிகிரியோட குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகே, ரைட். அப்போ இது வாங்க, இங்க இந்த கோணம் மட்டும், இது ரெண்டும் குறுங்கோணம் தான், பட் இந்த கோணம் பாருங்க இட்ஸ் அ விரிகோணம், தட் மீன்ஸ் ஆப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ வந்து விரிகோண முக்கோணமா இருக்கு, தட் இஸ் ஆப்டியூஸ்ட் ட்ரையாங்கிள். அப்போ இதுதான் நம்மளுடைய விடை, ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 78. 1 2 3 4ல ஒரு 4 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க, அதை இன்னொரு ட்ரையாங்கிள் ஆனது ஸோ இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ 2 triangles are intersecting. Here also happening the same. இங்கேயும் அதே தான் நடக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்தை இன்னொரு முக்கோணமானது வெட்டிட்டு போகுது. ரைட், இங்கேயும் பாருங்க ஒரு முக்கோணம் இருக்குது. ஓகே, அந்த முக்கோணத்தை இன்னொரு முக்கோணம் வந்து என்ன பண்ணுதான், ஸோ வெட்டிட்டு போகுதுதான். ஓகே, அப்போ இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இன்னொரு முக்கோணத்தை வெட்டியிருக்கு. பட் இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகமானது இன்னொரு செவ்வகத்தை வெட்டிட்டு போயிருக்கு. ஸோ அட் ரெக்டாங்கிள் இஸ் இன்டர்செக்டிங் another one rectangle. ஸோ இங்கெல்லாம் 3 vertices வச்சு முக்கோணங்கள் வருது, பட் இங்கே மட்டும்தான் 4 vertices வச்சு ரெக்டாங்கிள் வருது. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 79. BPUR கொடுத்துருக்காங்க. ஸோ we know that in the vowels AEIOU. ஓகே, ஸோ these are all called vowels. இதை வந்து நம்ம vowelsன்னு சொல்லுவோம். இங்கே பிங்கிறது vowel கிடையாது, பியும் vowel கிடையாது, ஆரும் vowel கிடையாது, பட் U is a vowel. This is the only different thing. So our answer will be third option. Question number 80. இங்கே 4 வித்தியாசமான ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்து போகுது. ஓகே, பாருங்கள், இது வந்து லெஃப்ட் போகுது, இது வந்து ரைட்டு போகுது, இது ரைட் சைட் போகுது, இது வந்து கீழே இறங்குது. ஸோ புள்ளி வச்சு இதை புள்ளி அதாவது பாயிண்ட்டை வச்சு நம்ம இதை எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஒருவேளை நம்ம கவுண்டிங் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ நான் கவுண்டிங் பண்ணுறேன். இது லைனில் ஒரு லைனு, இது 2 லைன், 3 4 5 6 7 லைன்ஸ். அப்போ இதில் மொத்தமாக 7 லைன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7. இங்கே 7 lines are there. Okay, here 1 2 3 4 5 6 and 7. So இங்கே 7 lines இருக்கு. இங்கே வந்து பாருங்க, so 1 2 3 4 5 6 7 and 8. So இங்கே 8 lines வருது. So நம்மளுடைய விடை 4th option. Direction question number 81 to 85. வழிமுறை வினா எண் 81 முதல் 85 வரை. Identify the figure which is continuation of the given 3 figures. கீழே உள்ள 3 படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படத்தை கண்டுபிடிக்கவும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் நம்பர் 81ல். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள், தே ஹேவ் கிவன் அ சர்க்கிள். ஓகே, வட்டம் கொடுத்துருக்காங்க, வட்டம் கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா மூணுலையுமே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் இருக்குது. ஸோ 90 டிகிரி 90 டிகிரி அண்ட் 90 டிகிரி. அப்போ இங்கேயும் ஒரு வட்டம் வந்திருக்கணும் அண்ட் ஆல்சோ ஒரு 90 டிகிரி ஆங்கிளை உருவாக்கியிருக்கணும். ஓகே, இப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வித்தியாசம். இங்கே பாருங்கள், கீழே சவுத் டைரக்ஷனில் போகுது. ஓகே, அப்புறம் என்ன ஆகுது, கிளாக் வைஸில் இது வெஸ்ட் டைரக்ஷனில் போகுது, அப்புறம் மறுபடியும் இது வந்து வடக்கு போகுது, நார்த் டைரக்ஷன் போகுது. அடுத்தது எங்கே போயிருக்கணும், இது கிழக்கு நோக்கி, தட் இஸ் ஈஸ்ட் டைரக்ஷனில். நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ இது கிளாக் வைஸில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கிளாக் வைஸில் இங்கேருந்து இங்கே போணுச்சு, அப்புறம் இங்கே போணுச்சு, அப்புறம் அடுத்தது இங்கே தானே வந்திருக்கணும். அப்போ நம்ம ஃபிகர் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இது இங்கே போகும்போது அதுக்கு கீழே கீழே தான் இந்த கோடு வந்துட்டே இருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்திருக்கணும். இந்த மாதிரியான ஃபிகர் எங்கே இருக்குது பாருங்கள்,
ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 தான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 82. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர் 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்ல ஒரு லைன் இருக்குது, அடுத்துல 2 லைன், அப்புறம் 3 லைன் இருக்குது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே 4 லைன் தான் வந்தாகணும். அந்த 4 லைன் இருக்கக்கூடிய ஒரே ஃபிகர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1வது ஆப்ஷன் தான். ஸோ நம்ம ஆன்சரும் 1 தான். கொஷின் நம்பர் 83. இதில் 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. 4 ஃபிகர்லேயும் வட்டமும் இந்த செவ்வகமும் மாறி மாறி போயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிகரில் இருக்கக்கூடிய வட்டமானது செவ்வகம் இருந்த இடத்துக்கு போயிடுச்சு பாருங்கள், இங்கே தெரியுதா. அடுத்தது செவ்வகம் இருந்த பிளேஸில் போனதுனால செவ்வகத்தோட பிளேஸ் வந்து வட்டத்தில் இருக்கிற பிளேஸுக்கு வந்துருச்சு. ஓகே, தட் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இது இங்கே போயிடுச்சு அண்ட் இது இங்கே வந்துருச்சு. இதுதான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இங்கே தேர்ட் ஃபிகரில் பாருங்கள். ஸோ அப்போ இங்கே இருக்கிற இந்த செவ்வகம் இங்கே வந்திருக்கணும் இல்லையா, ஏன்னா இது இங்கே வந்துருதுன்னா தான் இந்த வட்டம் இங்கே போயிருக்கோம். ஸோ இது வட்டம் இங்கே போயிருக்கோம். அப்போ இந்த மாதிரி அமைப்பு எங்கே இருக்குது, 4th ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சர். கொஷின் நம்பர் 84. ஸோ இதில் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன ஃபிகர் இருக்குது, இங்கே வந்து ஒரு ரோம்பஸ் டைப்பில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இது எத்தனாவது ஃபிகரில் வருதுன்னா 3rd ஃபிகரில் வருது. ஓகே, அப்படி வரும்போது இந்த புள்ளியானது என்ன ஆகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஆமாம், அப்போது இங்கே என்ன இருக்குது, சதுரம். அப்போ அது செகண்ட் ஃபிகர்லேருந்து 4th ஃபிகருக்கு வரும்போது அந்த சதுரம் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த புள்ளியானது என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி போகும். ஸோ அப்போ இங்கே மேலே வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது, ஆப்ஷன் 1. இதுதான் நம்மளுடைய விடை. கொஷின் நம்பர் 85. ஸோ இதில் இருக்கக்கூடிய 4 ஃபிகர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பாருங்கள் 4 பக்கமும் அம்புக்குறி இருக்குது. பட் அதில் வந்து கொஞ்சம் நீட்சி இருக்குது. ஸோ இது போல் கொஞ்சம் நீட்சிகள் இருக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் நீட்சிகள் இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆர் தேர். பட் இந்த செகண்ட் ஃபிகர் 2வது ஃபிகரில் பார்த்தீங்கன்னா அந்த நீட்சிகள்லாம் இல்லை, மறைஞ்சிருச்சு. அண்ட் இந்த 3rd ஃபிகர் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கில் இருந்து ஒன்று வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. அப்போ அடுத்த ஃபிகர் என்னவா இருக்கும்னா அந்த ஆரோ மார்க்கை சுத்தமாக மறைஞ்சு ஸோ ஜஸ்ட் எக்ஸ் மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் நம்பர் 1. டைரக்ஷன் கொஷின் நம்பர் 86 to 90. வழிமுறை வினா எண் 86 முதல் 90 வரை. ஃபிகர்ஸ் A and B are related in some manner. By the same relationship, figures C and D are connected. Choose the given D from the options 1 to 3 and 4. படங்கள் A மற்றும் B ஆகியவை ஒரு தொடர்பில் உள்ளன. அதே தொடர்பில் படங்கள் C மற்றும் D ஆகியவை இருக்குமாயின் படம் D-னை படங்கள் 1, 2, 3 மற்றும் 4 தேர்ந்தெடுக்கவும். கொஷின் நம்பர் 86. பாருங்க, ஏக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ சிக்கும் டிக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, ஏல இருக்கக்கூடியது ஒரு நீள் வட்டம் மாதிரி இருக்குது. அது என்ன ஆச்சுன்னா ஒரு வட்டமாக மாறிடுச்சு இல்லையா. ஆமாம், அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரு நீள் இருக்கக்கூடிய செவ்வகம். அப்போ நீண்டு இருக்கக்கூடிய செவ்வகம் வந்து ஸோ 4 பக்கமும் சமமாக மாறுச்சுன்னா ஸோ இதில் என்னாச்சு, எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஆனிச்சு இல்லையா. எல்லா ரேடியஸுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தானே அந்த மாதிரி இது என்னன்னா 4 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி உருவாகணும்னா அது எதை கொடுத்துருக்கோம், சதுரத்தை தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது நம்மளுடைய ஆப்ஷன் 3. கொஷின் நம்பர் 87. ஸோ ABCD அப்படின்னு ஒரு 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வட்டம், அடுத்ததும் வட்டம் தான் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புள்ளிலையும் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. பட் இந்த பக்கம் பாருங்கள், இப்போ இது மேற்கு கிழக்காக இருக்கக்கூடிய இந்த கோடு இங்கே வடக்கு தெற்கையும் எக்ஸ்ட்ராவாக ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, அந்த மாதிரி இப்போ இங்கே சதுரம் இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சதுரம் உருவாயிருக்கும். ஓகே, ஸோ சதுரம் இதை போல் உருவாயிருக்கும். அண்ட் உள்ளே இருக்க புள்ளிலையும் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ கிழக்கு மேற்காக இருக்கிறது, தட் மீன்ஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டாக இருக்கிறது இப்போ என்னது நார்த் அண்ட் சவுத்தாக இப்படி மாறி இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது, ஆப்ஷன் நம்பர் 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 88. ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்குது. ஓகே, முக்கோணத்தில் என்ன நமக்கு தெரியும், 3 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3 இருக்குது. ஓகே, 3 வெர்டிசஸ். அடுத்த படத்தில் பாருங்கள், 4 வெர்டிசஸாக இருக்கக்கூடிய செவ்வகத்துக்குள்ளே போய் உட்காந்துருச்சு பாருங்கள். 1, 2, 3, 4 இருக்குது. ஓகே, ரைட். அதே போல் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது, ஸோ மொத்தமாக இங்கே 4 வெர்டிசஸ் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் உள்ளே போயிருக்கணும், அப்படித்தானே. இப்போ இந்த 4 வெர்டிசஸ் இருக்கக்கூடிய சதுரம் உள்ளே இருக்கணும் இல்லையா. ஆமாம், உள்ளே இருக்கணும். ஓகே, அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 5 வெர்டிசஸ் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5 வெர்டிசஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஐங்கோணம் பென்டகன் வந்து வந்திருக்கணும். பட் இங்கே அந்த மாதிரி ஃபிகரில் பென்டகன் வந்து கீழே தலைகீழாக இருக்குது. ஸோ இதை போல் இருக்குது. ஆனால் மொத்தத்தில் 5 வெர்டிசஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், 4th ஆப்ஷன்.
கொஷின் நம்பர் 89 பாருங்க. ஸோ ஈயோடைய மிரர் இமேஜ் தான் இங்கே வந்திருக்கு. அப்போ எஸ்ஸோட மிரர் இமேஜ் எப்படி வந்திருக்கணும்? ஸோ இப்படி தான் வந்திருக்கணும். ஸோ இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4th ஆப்ஷன். லாஸ்ட் கொஷின் நம்பர் 90. ஓகே, ஏபிசிடி 4 விதமான ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஃபிகர் பாருங்கள். ஸோ பியிலேருந்து வந்து பாருங்கள். இப்போ பியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம் ஸோ மாற்றி தலைகீழாக போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து மேலே இருக்கக்கூடிய உச்சி புள்ளி வந்து இங்கே நடுவில் வந்துருச்சு. அப்புறம் அங்கே வந்து இது ரெண்டும் இணைக்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த ஃபிகரில் பார்க்கும்போது ஸோ அது மிஸ் ஆகுது. ஓகே, அப்போது இங்கே இருக்கிற ஃபிகரில் அதே செவ்வகம் இருந்திருக்கணும். அண்டு இது பார்த்தீங்கன்னா இப்படியும் இருந்திருக்கணும். அண்டு இப்போ இங்கே இணைச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே இது இணைஞ்சிருந்துருக்கணும். அப்படி இணைஞ்சிருந்திருந்தா தான் அடுத்த ஃபிகரில் இது மிஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து வரக்கூடிய இது வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 இதுதான் நம்மளுடைய விடை. That's all. Like, share and subscribe Shifa Diaries.